மலேசிய தயாரிப்பான கோபி பெனும்போக்கில் ஆண் உறுப்பின் விரைப்புத்தன்மை பிரச்சினைக்கு கொடுக்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட மாத்திரையான தடலாஃபில் கலக்கப்பட்டிருப்பதை சிங்கப்பூர் உணவு நிறுவனமான SFA கண்டுபிடித்துள்ளது. மருத்துவ கண்காணிப்பின் மூலம் மட்டுமே அம்மாத்திரை உட்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஆண்களின் பாலியல் பிரச்சினைக்கு அருமருந்து என கூறி காப்பி வடிவில் அது விற்கப்படுகிறது. எனவே உள்ளூர் மின் வர்த்தக தளங்களில் விற்கப்படும் அக்காப்பியை வாங்கவோ உட்கொள்ளவோ வேண்டாம் என அது சிங்கப்பூரியர்களை அறிவுறுத்தியது. விற்பனை பட்டியலில் இருந்து அதனை உடனடியாக நீக்குமாறு மின் வர்த்தக தளங்களை உத்தரவிட்டுள்ளோம். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் SFA எச்சரித்தது. மருத்துவ அறிவுரை இல்லாமல் தடலாஃபிலை உட்கொள்வது ஆபத்தான பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். மாரடைப்பு, பக்கவாதம், தலைவலி, ஒற்றை தலைவலி, சீரற்ற நெஞ்சு துடிப்பு போன்றவையும் அவற்றில் அடங்கும். ஏற்கனவே இருதய கோளாறு உள்ளவர்களுக்கு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம் என்றும் SFA நினைவுறுத்தியது. சிங்கப்பூர் விற்பனை சட்டத்தின்படி பாதுகாப்பற்ற உணவுகளை விற்க அக்குடியரசில் அனுமதி இல்லை. தடையை மீறினால் அதிகபட்சம் 10,000 சிங்கப்பூர் டாலர் அபராதமும் 3 மாத சிறையும் விதிக்கப்படலாம்.